யாக்கோப்பு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக இதை கர்த்தர் கொடுத்தார். தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தும் பொழுதுதான் அவர் நம்மளை உயர்த்துகிறார். வசனமா தான் தெளிவா சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி பண்ணணுமா? தாழ்மைப்படணும். அப்ப தாழ்மைனா என்ன? அதை பத்தி அநேக காரியங்களை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தியானிக்கும்படி உதவி செய்கிறார். இப்ப 2 வாரங்கள் தியானிச்சிருக்கிறோம். தாழ்மை பத்தி அநேக காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அநேக அர்த்தங்களை புரிந்து கொண்டோம். ஓ, இதெல்லாம் தாழ்மையா, இதுதான் செய்வது தாழ்மையா அப்படின்னு நாம் என்ன செஞ்சோம்? புரிந்து கொண்டோம். அதே போல நீதிமொழிகள் 15:33 நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, அதுல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தர் யாரை உயர்த்துவார்னா தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். அப்ப அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? நமக்குள்ள தாழ்மை வந்துகிட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நம்ம தாழ்மைப்படுகிறோம் என்றால் நமக்கு என்ன இருக்கு? உயர்வு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்களை உங்களுக்கு வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். தாழ்மையின் முக்கிய அம்சங்கள், அதாவது தாழ்மை என்றால் என்ன? நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த வாரமும் சொல்லுகிறேன். நீங்கள் ஏன்னா நம்ம புரிந்து கொண்டு நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கதான் இவ்வளவுலாம் நம்ம போதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சில நபர்கிட்ட போய் தாழ்மைனா என்னன்னு அவங்களுக்கு சரியா சொல்ல தெரியாது. இப்ப நீங்க இந்த ஒரு மாதம் முழுவதும் தாழ்மை பத்தி அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அதுல சில காரியங்களை உங்களால் சொல்ல முடியும். தாழ்மைனா என்ன அப்படின்னா, முதலாவது தாழ்மை அப்படின்றால் பணிவு. என்னது? பணிவு. அதாவது மற்றவர்களிடம் பணிவாகவும் அன்பாகவும் மரியாதையுடன் பழகுவதுதான் தாழ்மை. எப்படி இருக்கணுமா? மரியாதையுடன் பழகணும், அன்பாக இருக்கணும், பணிவாக மற்றவரிடத்தில் நடப்பது தாழ்மை. அல்லேலூயா. அப்ப நம்ம பணிவா நடந்து கொள்ள வேண்டும், அன்பாய் நடக்க வேண்டும், மரியாதையுடன் பழக வேண்டும். மற்றவர்கிட்ட எப்படி பழகணும்? நம்முடைய தரத்தை நம்ம குறையிற அளவுக்கு நம்ம பழகக்கூடாது. நம்ம மரியாதையை காப்பாற்று பண்ணணும்னா நம்ம எப்படி செய்யணும்? மரியாதையோடு பழகுதல், அது தாழ்மை அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்தது காரியம் பெருமையின்மை. தாழ்மை என்பது என்ன? அவங்களுக்குள்ள பெருமையே இருக்காது, எதை குறித்தும் பெருமைப்பட மாட்டார்கள். அதாவது தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொள்ளாமல் அனைவரிடமும் சமமா இருப்பார்கள். தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்க மாட்டாங்க. எல்லாரோடும் எப்படி இருப்பாங்க? சமமா இருப்பாங்க. சில மனுஷர்கள் ஆளை பார்த்தீங்கன்னா சில தகுதி பார்ப்பாங்க. ஒரு பெரிய பணக்காரன் தான் இன்னொரு பணக்காரர் போய் பேசுவாங்க. அதே ஒரு இல்லாதவன்ட்ட பெருசா பேச மாட்டாங்க. ஒரு பணக்காரர் இன்னொரு பணக்காரர் மேல தோல் மேல கையை போட்டு பேச பிரியப்படுவார். ஒன்று இல்லாத ஒரு நபர்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? அது தாழ்மையே கிடையாது. அல்லேலூயா. சமமாக பார்க்கணும், எல்லா மனிதரையும் சமமா நாம என்ன செய்யணும்? அவரோடு பழகணும். அதுதான் தாழ்மை. அடுத்த காரியம், தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கீழ்ப்படிதல் இருக்கும். அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? கீழ்ப்படிந்து நடப்பார்கள். கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்து சாந்த குணத்துடன் இருப்பார்கள். தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? சாந்தம் ரொம்ப முக்கியம். சாந்தம் ஏற்கனவே போனவன் இதுலயும் சொன்னேன். அல்லேலூயா. நான் இந்த அடக்காராதனைக்கு அங்க கலந்து கொண்டு போகும்போது அவங்கள பத்தி பேசும் போதும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். அவங்கள்ட்ட சாந்தம் இருக்கும், ஒரு அமைதியிலான பேச்சு இருக்கும், அவங்கள்ட்ட கனிவு இருக்கும். அந்த அம்மாட்ட ரொம்ப சாந்தமா பேசுவாங்க. போன முறை ஒரு 15 நாள் உடம்பு சுத்தமா முடியல, ஆனாலும் வந்திருந்தாங்க. 15 நாள் இங்க ஊழியம் செய்தாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இதை தான் அங்க சாட்சியா சொன்னேன். பலவீனமா இருக்கிறீங்க, முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன் சிஸ்டர் இப்படி ஏதாவது உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னாங்கன்னு அவங்க சொன்னாங்க, போனா போட்டு என் உயிர் போனா ஏசுநாதருக்காக போட்டுமே, முடிஞ்ச அளவுக்கு என் பலனை நான் தரேன் ஆண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இதை தான் அங்கே நான் அவங்கள பற்றி சாட்சியாக நான் சொன்னேன். அப்போ தாழ்மை உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க? கீழ்ப்படிதலோடு இருப்பார்கள், சாந்த குணத்தோடு இருப்பார்கள், கடவுளுக்கும் தன்னை வழிநடத்துகிற மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருப்பார்கள். அதுதான் தாழ்மை. அடுத்தது, தாழ்மை என்பது பொறுமை உடையது. என்னது தாழ்மை அப்படின்னா? என்ன தெரியுங்களா?
பொறுமை அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுக்கு, பொறுமையா இருப்பாங்க தாழ்மை உள்ளவங்க. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் உறுதியான மனதுடனும் குற்றச்சாட்டுகளை அவமானங்களை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளுகிற மன வலிமை உடையவர்கள். தாழ்மை எப்படி எதை கொண்டு வருது பாருங்க, மன வலிமையை உண்டாக்குமா தாழ்மை. என்னது? மன வலிமை கொடுக்கும். அல்லேலூயா. அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, குற்றச்சாட்டுகளை அடுக்கி கொண்டு சென்றாலும் சரி, பொறுமையா இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். பொறுமையா இருங்க, உங்களுடைய மன வலிமை பலப்படுமா. எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அதை பொறுத்து கொள்கிற மன வலிமை உண்டாகும். சில நேரத்தில் நம்ம பொறுமையா போயிடணும். அல்லேலூயா. இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவரை சிலர் சொன்னான் போஜன பிரியன்னு சொன்னான். சில இந்த ஆளு பிசாசுக்கெல்லாம் மந்திரவாதி, இவர் ஒரு மந்திரவாதி, அதான் பிசாசை தோத்துறான்னு நிந்திச்சான். ஒருத்தர் சொன்னா இவன் பாவிகளுடைய சிநேகிதன், இந்த பாவிகளை தேடி தேடி அவன் வீட்டுல தான் போய் நிற்பாரு அப்படின்னு நிந்திச்சான். இன்னொருத்த சொன்னா இந்த பெண்கள்லாம் இந்த அம்மா கூட சுத்திக்கிட்டு இவன் ஒரு விபச்சாரக்காரன் இயேசுவை சொன்னானுங்க. அல்லேலூயா. மன வலிமை உடைய அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். பொறுமையா இருந்தா எல்லாவற்றையும் கடந்து சென்றார். அவர்களை நிந்தித்த பொழுதும் எதுவும் பேசவில்லை. அல்லேலூயா. அவரால் அப்படி திரும்பி பார்த்தா எல்லாம் எரிந்து சாம்பலா போயிடுவானுங்க. அல்லேலூயா. உலகத்தை படைத்த தெய்வன் அல்லவா, சர்வ வல்லவர். அவரே தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. அவமானப்படுத்துறாங்களா, உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா, பெருசா ஒரு மரியாதை இல்லையா, பொறுமையா இரு. அல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்ப இயேசுவை நிந்தித்தார்கள், அவர் பொறுமையா இருந்தார். அதனாலதான் கர்த்தர் பிதா அவரை மேலான நாமமாய் கர்த்தருக்கு உயர்த்தினார். அல்லேலூயா. பேர் சொல்லுவாங்கல்ல, என்னை எதிர்த்து வருகிறியா, எனக்கே விரோதமா இருக்கிறியா, என்ன அப்படி பேசுறியா. நம்மவே சொல்லுவோம், நான் ஆண்டவோட புள்ள, என்னை பார்த்து இப்படி சொல்ற, என்ன அப்படி செஞ்சாங்க, அதான் அப்படி நடந்தது, அப்படிலாம் நாம சொல்லுவோம். அது தாழ்மையே கிடையாது. என்னது? தாழ்மையே இல்லைங்க. என்னை எதிர்த்த பாரு, உனக்கு இப்படிதான் நடந்துச்சு, நான் ஆண்டவோட பிள்ளை, நான் கர்த்தருக்காக நிக்கிறேன், என்னை எதிர்த்து சொன்ன பாரு, அதான் அவன் செத்து போனான். அது தாழ்மையே கிடையாது. ஏசப்பா அப்படி யாரையுமே பார்த்து சொல்லலையே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம அப்படி யாரையும் சொல்லக்கூடாது. எனக்கு விரோதமா வந்தாங்க, அதான் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லவே சொல்லாத. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தவான்களுக்கும் பாடு இருக்கிறது. இன்றைக்கு அவன் மரிச்சிருக்கலாம், ஒரு நாள் நாமளும் மரிக்க தானே போகிறோம். நம்மளை பார்த்து ஒருத்தன் அதே மாதிரியே சொல்லுவான், நம்மளை பார்த்து அதே போல சொல்லுவான், பாவின்னு சொல்லுவான். அல்லேலூயா. அப்ப நீ மற்றவர்களை பார்த்து என்னை எதிர்த்த, எனக்கு பகையா வந்த, உனக்கு அதான் இப்படி நேர்ந்து நீ சொன்னா, உன்னை சொல்வதற்கும் ஒரு கூட்டம் எழும்ப பிசாசு ஏற்பாடு செய்வான். அல்லேலூயா. இப்ப தாழ்மை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, யாரையும் சாபம் இட மாட்டாங்க, யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அமெரிக்கா பல்கலைக்கழகம், மெயின் பல்கலைக்கழகத்துல சமீபத்தில் ஒரு ஆய்வை வெளியிட்டார்கள். அந்த ஆய்வு என்ன சொல்வதுன்னா, தாழ்மையான மனிதர்கள் பிறருக்கு உதவும் தன்மை உடையவர்களா இருக்கிறார்கள். என்ன சொல்றாரு? தாழ்மையான மனிதர்கள் உதவி செய்கிற குணம் உடையவர்களா இருக்கிறார். உதவி செய்கிற குணம் யாருக்கு தெரியுமா இருக்கும்? தாழ்மை உள்ளவர்கள் தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமீபத்தில் ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ ஒரு கம்பெனியில ஒரு மனிதர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு என்னன்னா, தினமும் யாருக்காவது ஒருவருக்கு ஒரு உதவி செஞ்சிடணும். பள்ளிக்கு போக முடியாத பிள்ளைய கொண்டு பள்ளியில் விட்டு வருவார், வண்டியில் ஏற்றி சாப்பாடு வாங்கி கொடுப்பார். வயதானவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்வார். கடைக்கு போய் பொருள் வாங்கி கொடுப்பார். இப்படி அவர் உதவி செய்வதனால தினமும் அந்த கம்பெனிக்கு லேட்டா போவார். என்ன செய்வாரா? லேட்டா போவார். அந்த மேனேஜர் பிடிச்சி கண்ணாமலான்னு திட்டுவார். எப்ப உனக்கு அறிவு இல்லையா, நீ உதவி செய்ய வேணான்னு சொல்ல, வேலைக்கு லேட்டா வந்துட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா போவாராம். அப்ப அவர் சொன்னாராம், இந்த முறை நீ லேட்டா வந்துட்ட, நீ இன்னைக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, இனி நான் லேட்டா வரமாட்டேன். அது போல 3 கடிதம் எனக்கு வந்துச்சுன்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் வரக்கூடாது. இப்ப அவர் லேட்டா போறாரு. அப்ப ஏன், எதனால லேட்டுன்னு கேட்கிறார். சொல்லும் போது, இல்ல வழியில ஒரு பையன் அடிபட்டுட்டான், அவனுக்கு ரத்தம் அதிகமாக போயிடுச்சு, அவனை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என்னுடைய ரத்தத்தை கொடுத்துட்டு நான் வந்தேன் அப்படின்னும் போது இவர் சொல்றாராம், எல்லாம் ரைட்டு, ஆஃபீஸுக்கு லேட்டாக வரைய, நீனு வேலையில் ஒழுங்காக இருக்க வேணாமா,
செத்தவன் குடும்பம், அந்த அடிப்பட்ட குடும்பம், நீ பாதுகாத்த எவனாச்சும் குடும்பம் உன்ட்ட வந்து உன்னாலதான் நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னானா அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க, யாரும் சொல்லல. அப்புறம் என்ன உதவின்னு ஓடுற நீனு? ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, இனிமே நான் வந்து லேட்டா வரமாட்டேன் அப்படின்னாராம். இவர் ஒன்றும் சொல்ல முடியல. இப்போ தாழ்மையான மனிதன் இல்லையா, உதவி குணம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அமர்ந்துக்காரான். அமர்ந்துட்டு அன்னைக்கு அந்த மேனேஜர் சொன்னாராம், நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட, எப்பயுமே கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டு, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் லேட்டு, நீனு இன்னைக்கு வேலைக்கு வர வேணாம், கடிதம் எழுதி கொடுத்துட்டியா, நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டாராம். இவரும் கொஞ்சம் மன சோர்வோடு வீட்டுக்கு போறாரு. இப்போ போகும்போது ஒரு யோசனை, நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தமே, அவனை போய் பார்ப்போம், வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு அந்த மகனை போய் பார்க்குறாராம். அந்த மகனுடைய தாய் அந்த ஹாஸ்பிட்டலில் அழுது கொண்டு இருந்தாங்களாம். அப்போ இவங்க போகும்போது சொன்னாங்க, ஐயா உங்களால தான் என் மகன் பிழைத்தான். என்னது? உங்களால தான் என் மகன் பிழைத்தான், நீங்க இல்லைன்னா என் மகன் உயிரோடு இருக்க மாட்டான். அந்த மேனேஜர் சொன்னாரு, உன்ட்ட யாராச்சும் வந்து உன்னாலதான் நான் உயிர் வாழ்றேன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்கல்ல. இப்ப அதை நினைச்சு பார்க்கிறார். இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய மேனேஜர் அழுது கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஓடுறாரா. என்னது? ஹாஸ்பிட்டல்ல ஓடுறாரு. ஐயோ, நம்ம மேனேஜர் இங்கே ஓடுறாரு, இவரும் பின்னாலே ஓடுறாராம். ஓடி, ஐயா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க சேர்த்திருக்காங்களாம் அப்படின்னு சொல்றாரு அந்த மேனேஜர். அப்படியா, வாங்க போய் பார்ப்போம்னு போனா, இவர் யாரை கொண்டு சேர்த்தாரோ அவர் தான் அந்த மேனேஜருடைய பையன். அப்ப அந்த மேனேஜர் கட்டி பிடித்து அழுதாராம், நீ உதவி செய்யலைன்னா என் மகன் உயிரோடு இருக்க மாட்டான், நான் தப்பா சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அல்லேலூயா. அப்ப இந்த உதவி, இந்த குணம் எல்லாம் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். அப்ப நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், நம்ம தகப்பன் ஏசப்பா போல தாழ்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, தாழ்மை தன்னை தரைக்குறைவாக நினைப்பாது, பிறரை முக்கியமானவர்களாய் கருதும், தற்பெருமை சுவடே இல்லாமல் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க தாழ்மை உள்ளவங்க? தற்பெருமை சுவடே இருக்காது, பிறரை மதிப்பார்கள். எல்லாம் இன்னும் சொல்ற, தாழ்மை என்பது எல்லாம் நிறைவாக இருந்தும், எல்லாம் மரியாதையும் கௌரவமும் இருந்தும், பெருமை மேட்டின்மை இல்லாமல் வாழ்வதே தாழ்மை. எல்லாம் நிறைவா இருக்கு, பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லாம் இருந்தும் ஆனா மேட்டின்மை இல்லாமல் வாழ்றாங்க பாருங்க, தற்பெருமை இல்லாம வாழ்றாங்க பாருங்க, அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆனா நம்மகிட்ட சிலாட்ட ஒண்ணும் இல்லை, பெருமைக்கு குறையே இல்லை. பெருமைக்கே வாயை திறந்தா பெருமையா தண்டமா அடிப்பா இல்ல. அல்லேலூயா. ஆமா, நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் எல்லாம் பெருமை வந்துடும் நமக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தேயு 11:29, மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். கர்த்தர் தாழ்மையா இருக்கிறாரா நம்மளை பார்த்து, சாந்தமா இருக்கிற நம்ம பண்ற சேட்டை எல்லாம் பொறுத்துக்கிட்டு, நம்ம பண்ற அக்கிரம அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்காரு? அவர் சாந்தமா இருக்கிறதால தான் நாமளும் சமாதானமா வாழ முடிகிறோம். அல்லேலூயா. அப்ப தாழ்மை என்பது பிறர் காண்பதற்காக செய்யற காரியம் இல்லை, கடவுள் காண்பும்படி நம்ம வாழணும். சில பேர் மற்றவங்களுக்கு முன்பாக நான் தாழ்மையா இருக்கிறேன்னு நம்ம அப்படி காட்டுறது இல்லை. கடவுள் நம்ம உள்ளத்தை பார்க்கிறார், ஆண்டவரே அதை கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 18 வசனங்கள் அப்படி வாசித்து பார்த்தீங்கன்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்க தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டு தங்க முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலையை எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி, அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? நீ உபவாசம் பண்ணிட்டு அப்படியே சில ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னமோ பறி கொடுத்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஏமா இவ்வளவு சோகமா இருக்கு? 2 நாளா உபவாசங்க. என்ன சொல்லுவாங்க?
2 நாளா உபவாசம். ஏமா ஒரு மாதிரி இருக்க? 2 நாளா உபவாசம், 1 வாரமா உபவாசம். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ உபவாசிக்கும் போது மனுஷர் காணும்படி உன் முகத்தை அப்படியே சுகமா வச்சுக்காத, வாட பண்ணாத. நல்ல எண்ணெய் பூசி குளித்து பவுடர் போட்டு உபவாசிக்கும் போது நல்ல பிரகாசமா இரு. அல்லேலூயா. அப்ப தாழ்மை என்பது ஆண்டவர் அங்க கற்றுக் கொடுக்கிறார். மனுஷர் காணும்படி எதையும் நம்ம செய்ய வேணாம். ஊழியம் செய்தாலும் சரி, சபை வேலை செய்தாலும் சரி, மற்ற காரியங்கள் செய்தாலும் குடும்ப மனுஷர் காணும்படி செய்யாத ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் பார்க்கும்படி நீ செயல்படு, உன்னை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 23:12, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 23:12 ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை நாமே உயர்த்திக்கிட்டா தாழ்த்தப்படுவோம், நம்மை தாழ்த்தினா உயர்வை கர்த்தர் தருவார். அப்ப ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும், மனுஷர்கள் முன்பாக தாழ்மைப்படணும். நம்மளை நடத்துகிற எஜமானா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், அவர்களுக்கு நீ அடங்கி தாழ்மைப்பட வேண்டும். குடும்பத்தில் அதே போல பெரியவர்களுக்கு தாழ்மைப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப தாழ்மை நம்மளை உயர்த்தும். நீதிமொழிகள் 29:23 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 29:23 மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ கனமடைவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன்தான் கனமடைவான். அப்ப தாழ்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம மேன்மை நமக்கு தானாக கர்த்தர் தருவார், நம்மளை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கை கனமடையாமல் இருக்கு, கனவீனமா இருக்குதுன்னா நமக்குள்ள கர்த்தருக்குள்ள இன்னும் தாழ்மைப்படல. அல்லேலூயா. இப்ப போன வாரத்தில் நிறைய சொன்ன, தாழ்மை என்பது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன கட்டளை கை கொள்வதே தாழ்மை தான். அல்லேலூயா. நீ எதையும் செய்யாம இருந்தா கர்த்தருக்கு தாழ்மைப்படல. நீ எப்படி இருக்கிற? எதிர்த்து நிற்கிறோம். அப்ப பெருமை பேசுகிறோம். பெருமை பேசுவது நிறைய பேர் நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கிறோம். தங்களை பத்தி அல்ல. ஏன் ஜெபம் பண்ணல? வேலை இருந்துச்சு, அதுவே பெருமை. உன் வேலையை நீ பெருமையா பேசிட்டு இருக்கிற. ஏன் சபைக்கு வரல? வேலை இருந்துச்சு, உன் வேலையை பெருமைப்படுத்துற, சபைய தாழ்த்துகிற. அல்லேலூயா. பெருமை, அதுல நிறைய காரியங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்ம குடும்பத்தை பத்தி பணத்தை பத்தி பேசுவதல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மீறுவதே நீ பெருமையா இருக்கிற. உன்னை நீ பெருமைப்படுத்துகிற, உன் காரியத்தை நீ பெருசா பார்க்கிற. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுகிறான், தாழ்மை உள்ளவன் கனமடைகிறான். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துங்கள், தாழ்மையை அதை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். சில காரியங்களை நம்ம ஜெபத்தை இதெல்லாம் எப்ப நமக்கு வளரும் தெரியுமா? கேட்டுட்டு போறதுனால நாம வளர்ந்துட முடியாது. அதை வீட்டில் சென்று நீங்க ஜெபத்துல அமர்ந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதுதான், அதுதான் எழுதி வைங்க, பேப்பர்ல குறிச்சு வைங்க. ஏதாவது ஒன்று எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் சொன்னாங்களே, சொல்லும் பொழுதே நம்ம இருதயத்துல ஆண்டவர் நிச்சயமா ஆவியானவர் உணர்த்துவார், இது என்கிட்ட இல்லை, இந்த வாரத்துல இந்த மாதத்துல கடந்த நாட்கள்ல நான் இப்படிலாம் நடந்திருக்கிறேன், நான் இதெல்லாம் பெருமையா பார்த்துருக்கிறேன், ஆண்டவரே இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு நாம் என்ன செய்ய முடியும்? ஒப்புரவு ஆக முடியும். அல்லேலூயா. தாவீதுக்காரர் எழுதுறார் இல்லையா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவம்னா நம்ம என்ன கொலை பண்ணிருது, குற்றம் பண்ணுறது, பெருமையா இருப்பதே பாவம் தான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. பெருமை ஆண்டவர் பயங்கரமான வெறுக்கிற காரியம். ஏன்னா லூசிபருக்குள்ள பெருமை வந்ததுனாலதான் அவன் ஆண்டவருக்கு விரோதமா செயல்பட்டு நானும் சிங்காசனத்துல போய் அமருவேன் என்று சொல்லி அவன் அப்படிப்பட்ட ஒரு பெருமை வந்ததுனாலதான் விழுந்து போனான். அல்லேலூயா. அடுத்த வாரத்துல நான் பேசுவேன் இன்னும் நிறைய காரியங்களை. அப்ப நம்ம தாழ்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டும், தாழ்மை மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும், உதவி செய்கிற மனப்பான்மை நமக்குள்ள இருக்கணும். பெரிய நீ உதவி செய்யாட்டி போனாலும் பரவாயில்ல, ஒருவர் கஷ்டப்படுறாங்க, விழுந்துட்டாங்க, அடிபட்டுட்டாங்க, ஜெபம் பண்ண, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை நம்மளை உயர்த்தும். நமக்குள்ள இந்த காரியத்தெல்லாம் வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உணர்வு அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எங்கள்ல எல்லாருமே உணர்வு அடையணும். நாம
அப்ப நமக்குள்ள சில காரியங்கள்லாம் இதெல்லாம் அறியாமல் இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும்? அறியாமைனால இருக்கும். அப்ப இந்த புரிதலை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தாழ்மை வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை கேட்டு கேட்டு வளரணும். இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கும் பொழுது இந்த தாழ்மை குணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். வசனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தாழ்மை கண்டிப்பா இருக்கும். அதனால கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார்.